அதோட பார்த்தீங்கன்னா நான் சீரகமும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் அங்கங்கே வந்து கடிச்சா டேஸ்ட் வரதுக்காக வச்சுருக்கேன் நான். இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 4, 5 வெந்தயம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு இப்போ வந்து நான் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச தேங்காய் கரைப்பை இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். அது வந்து நல்லா வந்து சூடாகக்கூடாது, ரொம்ப எண்ணெய் பிரிஞ்சிடும். அதோட சேர்த்து நம்ம தயிரும் கெட்டி தயிர் நான் எடுத்து வச்சுருந்தேன் 1 கப், அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். நம்ம ஃப்ளேமை வந்து குழம்பு, இந்த மோர் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா கொதிக்கக்கூடாது, சூடாகணும். அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து சேர்த்துக்கணும். வேணும்னா நம்ம தண்ணி கூட நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் திக்னஸ்க்காக. ரொம்ப திக்காக வேணாம் அப்படின்னு நீங்கள் வந்து விருப்பப்பட்டிங்கன்னா. அதோட பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கிட்டு திக்னஸ்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ மோர் குழம்பு நல்லா சூடாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் குழம்புக்கு வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தவாயில் பண்ண உருளைக்கிழங்கு தான். இந்த ரெசிபி கூட நம்மளோட பேஜில் இருக்குது, பாருங்க. Thanks for watching. Do like, share and subscribe to Messy Lady.